நீங்கள் ஒரு டீமாக சேர்ந்து ஒன்று ரெடி பண்ணுறீங்கன்னா, அப்போ அதில் வந்து ஒரு கூகுள் டாக்குமெண்ட் வந்து கொலாபரேட் பண்ணுறீங்க. இப்போ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நீங்கள் அந்த டாக்குமெண்ட் கொலாபரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லிங்க் கிடச்சிருக்கும். வாட்ஸ்அப் வழியாட்டோ எப்படியாவது உங்களுக்கு ஒரு லிங்கு வந்திருக்கும். இப்போ நீங்கள் அந்த லிங்கை டச் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்க்ரீனில் உங்கள் இமெயில் அட்ரஸ் கேட்கும். உங்களோட இமெயில் அட்ரஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஓகே அதை கொடுங்க. இப்போ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் தான் நீங்கள் வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ண போகிறீங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், பிளாங்காக வந்து இருக்குது. இது ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் பிளாங்காக இருக்குது, இது தேவையில்லை, இப்போ இதுக்கு இருக்குது, அதை ரிமூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணணுன்னா, அது டேப் பண்ணுங்க ஒருக்கா. நீங்கள் ஸ்க்ரீனில் எங்கேயாவது ஒரு இடத்துல டேப் பண்ணுங்கள். அப்போது இந்த ஐக்கான் இந்த ஐக்கான் நீங்கள் டேப் பண்ணணும். இப்போ டேப் பண்ணும்போது இப்போது இந்த டாக்குமெண்ட் சஜஸ்டிங் அந்த பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் சஜஸ்டிங் மோடில் போயிருக்கு. இப்போ வந்து இந்த ரெண்டும் தேவையில்லாமல் இருக்குது. அப்போ ரிமூவ் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிட்டா போதும். இதையும் ரிமூவ் பண்ணி நல்லாயிருக்கும்னா இதை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ சஜஷன் சேவ் ஆகிடும். பட் இந்த டிக்கையும் கொடுத்துருங்க. இருக்கு இல்லையா டிக் ஆப்ஷன், அதை நீங்கள் பண்ணி முடிச்சோடனே அதையும் கொடுங்க. அப்போ சேவ்டுன்னு காட்டுது. இப்படி தான் நீங்கள் கொலாபரேட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு டீமாக சேர்ந்து பண்ணுறீங்கன்னா இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ. ஏதாவது ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இதில் எதுன்னு ஒன்று ஆட் பண்ணலாம். இது என்ன டாபிக், பிரேக் டவுன். அப்போ பிரேக் டவுன் ரிலேட்டடாக ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணலாம். வேறு கரெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா, இப்போ இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா காமன் அதை ஏதாவது வேர்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குன்னா அது மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணலாம். வேறு நீங்கள் எதாவது புதுசாக ஆட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ரிமூவ் பண்ணணுன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம்.